இப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியோட கொடி அறிமுகப்படுத்துறது வந்து ஒரு மங்களகரமான நாள். அந்த கொடியோட கலர் காம்பினேஷனும் ரொம்ப மங்களகரமான ஒரு இதாக இருக்கும். யானையோட இது பயன்படுத்தினது அது இன்னும் கொஞ்சம் நம்ம நாட்டோட வளர்ச்சி இன்னும் வந்து மக்களோட உணர்வு, அந்த பாட்டோட வரிகள் எல்லாமே மக்களோட உணர்வை நல்லா வெளிப்படுத்தும் வகையாக அமைஞ்சிருக்கு. இது கண்டிப்பா இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான நாள். இது தொடரும். பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருந்தது. இது தொடரும். இந்த கூஸ் பம்ப்ஸ் எங்களோட நாளடைவில் மக்களுக்கான பணிகளை செய்ய தொடரும். அது வெற்றியா அமையும். தமிழக அரசியலில் இனிமேல் தளபதி தான் முக்கியமான ஆளாக இருப்பார். அரசியலின் ஒரு சொல்றது ஆணிவேரே அவர் தான். அவர் தான் முக்கியமான ஆளு, மெயின் ஆளே அவராக தான் இருப்பார். பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். இனிமேல் தமிழகத்தின் விடிவெளியே அவர் தான். ஓகேங்களா? சிறப்பான மாற்றத்தை இனிமே, தரமான மாற்றத்தை, தரமான அரசியலை இனிமே தான் பார்க்க போறீங்க. தமிழ்நாடு இனிமே தான் மாற போகுது. அவரால் எல்லாமே மாறும். புதிய ஆட்சி எங்க தளபதி ஆட்சி தான். அவரோட கொடியில வெற்றி சின்னமான வாகை போயிருக்கிறதுனால அவர் வெற்றி தான். எப்பவுமே வெற்றி தான். எங்களின் எதிர்காலம் அவர், எங்களின் எழுச்சி அவர், எங்களை மாதிரி ஏழை மக்களின் உதாரணம் அவர். எங்களுக்கு முன்னேற வழிவகுக்கிற தளபதி, எங்களின் முன்னேற்றத்துக்கு பாடுபடும் தளபதி. 26ல அவர் கண்டிப்பா சிஎம் ஆவாரு. நாங்க சிஎம் உட்காரப்போம். அவர் சிஎம் தான். தளபதி தளபதி தளபதி. ஒரு 100க்கும் மேற்பட்ட பேர் நாங்க இங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு இங்க ஒரு கொடி தான் பறக்குது. நாளையிலிருந்து ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு கொடி பறக்கும். இனி எங்களுடைய எதிரிகளுக்கு அவங்க நெஞ்சில சரவெடி வெடிக்கும். இப்போ எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னா, இந்த தமிழ்நாட்டுக்கு புது ஒரு உதயம் உருவாக்கிது. இந்த கொடி பட்டி தொட்டி எங்கும் பறக்கணும். கோட்டையிலே எங்கள் கொடி பறக்கும். 2026 இல்லை, எந்த மாற்றம் இல்லை. பல கைகள் இதை தடுக்க பார்க்குது. நாங்கள் இருக்கிற வரையும் இது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் இளைஞர்கள். பலம் எங்ககிட்ட இருக்குது. 2026 கண்டிப்பாக ஆட்சி பிடிச்சி கோட்டைக்குள்ள இந்த கொடியை பறக்க வைப்போம். இதை கன்ஃபார்ம். நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து தளபதி வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் யாருக்காக பார்த்தீங்கன்னா மக்களுக்காக. இன்னைக்கு நிறைய பேர் வந்து நிறைய ஃபீல்டில் இருக்காங்க, நிறைய இதில் இருக்காங்க. அவங்களாலே பண்ண முடியல. ஒரு 250 கோடி சம்பளம் வாங்க ஒரு மனுஷன் இதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக வர்றாருன்னா யாருக்காக? எங்களுக்காக. எங்கள் அண்ணன் எங்களுக்காக வருவார். கண்டிப்பாக 2026 நாங்கள் உட்கார வைப்போம். அது ஜெயிக்க வைப்போம். இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ பலன்ட்டு. சும்மா கொடியேற்றத்துக்கே இவ்வளோனா அப்போ கட்சி மாநாடுலாம் வச்சாருன்னா பார்த்துக்கங்க. தளபதியை தடுக்கணும்னு யாரும் நினைக்காதீங்க. அது வந்து பின்னாடி நாங்கள் இருக்கிறோம். நீ யாரா வேணா இரு, எவனா வேணா இரு, தளபதி வரும்போது அமைதியாரு. இப்போ இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா இருவேறு திராவிட கட்சிகளும் சேர்ந்து தமிழ்நாட்டில் பெருசாக ஏதாவது சாதிச்சிருக்காங்களான்னா பெருசாக ஒன்றுமே பண்ண கிடையாது. நம்ம தளபதி வந்து 2026 நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க போகிறாரு. அதற்காக வேண்டி நாங்கள் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் அத்தனை பேரும் உழைச்சி தளபதி வந்து இந்த கொடியை நாங்கள் கோட்டையில் ஏற்ற வைப்போம். 2026 தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் ஆட்சி அமைக்கும். நிரந்தர முதல்வர் எங்கள் தளபதி மட்டும்தான். தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.